அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இது நீச்ச பங்க ராஜ யோகம். புதனும் சுக்கிரனும் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகம், புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பதனாலே ஏற்படக்கூடிய நீச்ச பங்க ராஜயோகம். இந்த நீச்ச பங்க ராஜயோகம் என்பது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய உயர்வு, திடீர் தன லாபம் மற்றும் சமூகத்திலே ஒரு நல்ல அந்தஸ்து ஆகிய சிறப்புகளை கொடுக்கக்கூடிய யோகம் இந்த நீச்சபங்க ராஜயோகம். நீச்சபங்க ராஜயோகத்திலே இங்கே சொல்லப்படுவது புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பதனாலே ஏற்படக்கூடிய நீச்சபங்க ராஜயோகம். கன்னி லக்னத்திலே புதன் பகவான் உச்சபலம் பெற்றிருக்க, சுக்கிர பகவான் நீசபலம் பெற்றிருக்க, கன்னி லக்னத்திலே புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு, அந்த ஜாதகருக்கு இந்த நீச்சபங்க ராஜயோகம் அமைகின்றது. சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய கன்னியிலே புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் ஏற்படக்கூடிய யோகம் நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். அதுபோல மிதுனம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே கன்னியிலே புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கின்றது. அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம், கன்னி ஐந்தாம் இடமாக அமைந்து அந்த ஐந்தாம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கின்றது. அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய கன்னியிலே புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அமைந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கின்றது. அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய அந்த கன்னியிலே புதனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கின்றது. அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய கன்னியிலே புதனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கின்றது. அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய கன்னியிலே புதனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கின்றது. அதுபோல இந்த புதனும் சுக்கிரனும் மீனம் லக்னத்திலே சேர்க்கின்ற பொழுது அங்கே மீனத்திலே சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்றிருக்க, புத பகவான் நீசபலம் பெற்றிருக்க, அந்த உச்சனும் நீச்சனும் ஒன்றாக சேர்ந்து மீனத்திலே அமைந்திருந்தால் அதுவும் அந்த ஜாதகருக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கும். அதன்படி அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே மிக பெரிய உயர்வு கிடைக்கும், திடீர் தன லாபம் கிடைக்கும், சமூகத்திலே நல்ல அந்தஸ்து அவருக்கு உண்டு. மீனம் லக்னத்திலே புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவருக்கு இந்த நீச்சபங்க ராஜயோகம் உண்டும், மீனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு. அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய மீனத்திலே புதனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்திருக்க அவருக்கும் இந்த நீச்சபங்க ராஜயோகம் அமைகின்றது. அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவருக்கு நான்காம் இடமாகிய அந்த மீனத்திலே புதனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்திருக்க அந்த ஜாதகருக்கு நீச்சபங்க ராஜயோகம் அமைகின்றது. அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மீனத்திலே புதனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்திருக்க அது அந்த ஜாதகருக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கின்றது. அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே
அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய மீனத்திலே புதனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுக்கின்றது. அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவ ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய அந்த மீனத்திலே புதனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்திருக்க அது அந்த ஜாதகருக்கு நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுக்கின்றது. அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய மீனத்திலே புதனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்திருக்க அது அந்த ஜாதகருக்கு நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுக்கின்றது. அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய மீனத்திலே சுக்கிரனும் புதனும் ஒன்றாக சேர்ந்திருக்க அதுவும் அந்த ஜாதகருக்கு நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுக்கின்றது. இந்த நீச்ச பங்க ராஜ யோகத்தினாலே அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும், திடீர் தன லாபம் கிடைக்கும், சமூகத்திலே நல்ல அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும் என்பதாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம். மறக்காம கீழே உள்ள வாழ்க வளமுடன் மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.